வணக்கம் குழந்தைகளா. இது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 19 நாங்கள் நண்பர்கள். 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 19 நாங்கள் நண்பர்கள். இந்த பாடம் 4 நண்பர்களை பத்தின செய்தி, 3 நண்பர்களை பத்தின செய்தி. முதல்ல நம்ம எந்த நண்பனை பார்க்க போறோம்னா ஆதி. நடனம் ஆட பிடிக்கும். ஆதிக்கு நடனம் ஆட பிடிக்கும். நாய்க்குட்டி வளர்க்கிறான், அதனுடன் விளையாடி மகிழ்வான். ஆதிக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும். ஆதி வீட்டுல ஒரு பெட் இருக்கு, அது கூட எப்பவுமே ஆதி விளையாடிட்டே இருப்பான். திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். அதாவது நிறைய திரைப்படங்கள்லாம் அவன் பார்க்கறான், மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பான். தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான். அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான். அவன் போற நைட்டு அவன் போற இடமெல்லாம் நிலாவும் கூட வருதா சொல்லுவான். நீங்க பைக்ல போனீங்கன்னா தெரியும், உங்க டேடியோட பைக்ல போகும்போது பாருங்க, அந்த நிலா உங்க பின்னாடியே வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த நிலா முன்னாடியே போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆதிக்கும் இருக்குமா. ஆதிக்கு அது ரொம்ப பிடிக்குமா. எளிதில் கோபப்படுவான். எப்பவுமே கோபமா இருப்பானா. பழங்களை விரும்பி சாப்பிடுவானா. ஆதி என்ன பண்ணுவான்? பழங்களை விரும்பி சாப்பிடுவான். இப்போ ஆதியை பத்தி இன்னொரு வாட்டி பார்க்கலாமா. ஆதிக்கு நடனம் ஆட பிடிக்கும். ஆதி வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்கிறான். அந்த நாய்க்குட்டியோட எப்பவும் விளையாட பிடிக்கும். நிறைய திரைப்படங்கள் பார்ப்பான். அவன் போகும் இடமெல்லாம் நிலா சுத்தி வர மாதிரி, நைட்டு எப்பெல்லாம் போனாலும் அங்க இங்க ஓடி நிலா என் கூடவே வருது பாருங்க அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமா ரசிப்பான். ரொம்ப கோவப்படுவான். அதே நேரத்துல பழங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடுவான். பழங்கள்லாம் ஹெல்த்தில ஆதி மாதிரி நீங்களும் நிறைய பழங்கள் சாப்பிடணும். தமிழினி. இப்போ தமிழினி பாப்பா பத்தி பார்க்கலாம். புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். தமிழினிக்கு புதிர் கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால அதெல்லாம் விரும்பி படிப்பாள். முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. முட்டையும் சாப்பிடுவா, மீனும் நிறைய சாப்பிடுவா. தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டாள். நம்ம தமிழினி எப்பவுமே தயக்கப்படாம தெளிவா எல்லாருக்கிட்டையும் பேசுவா, பயப்படவே மாட்டா. இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும். ராத்திரியில என்ன பண்ணுவா? இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணிக்கிட்டு இருப்பா. மீன்கள் வளர்க்கிறாள், அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். தமிழினிக்கு மீன்கள் பிடிக்கும். இந்த வீட்டுல வளர்ப்பாங்க இல்லையா, ஃபிஷ் டேங்க்ல, அந்த மீன்கள் பிடிக்கும். அது நீந்தி விளையாடுறத பார்த்து மகிழ்வா. எந்த புதிருக்கும் விடை சொல்லுவாள், எளிதில் விடை சொல்வாள். எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள். அதாவது அவன் நிறைய புதிர் புத்தகங்கள் படிக்கிறாளே, அதனால எந்த புதிர் கேட்டாலும் நல்லபடியா உடனே விடை சொல்லுவாள். தமிழினி எப்படின்னு பார்க்கலாமா. தமிழினி எப்பவுமே புதிர் கதைகள் எல்லாம் விரும்பி படிப்பா. தமிழினிக்கு முட்டையும் மீனும்னா ரொம்ப பிடிக்கும். தமிழினி பயப்படவே மாட்டா. 4 பேர் முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப போல்டாவும் ரொம்ப கிளியராகவும் பேசுவா. இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவாள். தமிழினி என்ன பண்ணுவா? இரவுல படுத்துக்கிட்டே நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணி பாப்பா. அவ வீட்டுல மீன்கள் வளர்க்குறா ஃபிஷ் டேங்க்ல. அந்த மீன்கள் நீந்தி விளையாடுறத பார்த்து அடிக்கடி ரசிப்பா. எந்த புதிர் கேட்டாலும் தமிழினி உடனே விடை சொல்லுவா. எந்த பசில் கேட்டாலும் உங்க புதிர்னா பசில்ஸ் நீங்க படிப்பீங்கல்ல. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்து, அது என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஆன்சர் வெண்டைக்காய். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துனா விடை என்ன? வெண்டைக்காய். இந்த மாதிரி புதிர் கதைகள்லாம் தமிழினிக்கு பிடிக்கும். அடுத்து பாருங்க ஜெர்ரி. இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். நம்ம ஜெர்ரி நம்மள மாதிரி போல இருக்கு, இனிப்பு பண்டங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுறான். வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான். அதாவது நிறைய வம்பு பேச மாட்டான். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி பேசுறது அதெல்லாம் அவன் செய்யவே மாட்டான். மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். நீங்க ராத்திரி போய் மொட்டை மாடியில மேகத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு முயல் மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு டிராகன் மாதிரி இருக்கும், திடீர்னு புலி ஃபேஸ் மாதிரி இருக்கும், திடீர்னு மலை மாதிரி இருக்கும், திடீர்னு அழகான ஒரு பூ மாதிரி இருக்கும். மேகங்கள் அந்த உருவத்துல கடந்து காத்துல கடந்து போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஜெரினும் பார்த்து மகிழ்வான். படக்கதைகளை விரும்பி படிப்பான். இந்த படக்கதைகள் இருக்குல்ல, காமிக் புக்ஸ் தான் படக்கதைகள். காமிக் புக்ஸ் எல்லாம் ஜெரின் விரும்பி படிப்பான். பூச்செடிகள் வளர்க்கின்றான், வண்ண பூக்களை கண்டு மகிழ்வான். ஜெரின் ரொம்ப நல்ல பையன் போல இருக்கு. அவன் நிறைய செடி வளர்க்குறான், நிறைய புக்ஸ் படிக்கிறான். அவனுக்கு இந்த மாதிரி கலர் கலர் பூக்கள்னா ரொம்ப பிடிக்குமா. நன்றாக படங்கள் வரைவான். ஜெரின் என்ன பண்றான்? நன்றாக படங்களும் வரைவான். ஓகே, ஜெரினை பத்தி பார்க்கலாமா. ஜெரினுக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஜெரினுக்கு இனிப்பு பண்டங்கள் விரும்பி சாப்பிடுவான். வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான்.
மேகங்களின் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான், படக்கதைகளை விரும்பி படிப்பான். பூச்செடி வளர்க்குறான், அந்த பூக்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான், நல்லா டிராயிங் பண்ணுவான். ஆதி, தமிழினி, ஜெரின் 3 பேரும் நண்பர்கள். சரி வாங்க, இதுதான் முக்கியமான பகுதி. இது நல்லா கேளுங்க. உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களோட பொழுதுபோக்கு என்ன, அவங்க எந்த விதமான படங்களை பார்ப்பாங்க, எப்படி கார்ட்டூன் பார்ப்பாங்க, எவ்வளோ காமிக்ஸ் படிப்பாங்கன்னு எல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. புதியவர் யாரேனும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தால் என்ன சொல்லுவான்? நம்ம ஆதி போக மாட்டேன் என்று சத்தமா கத்துவான். ஆதி என்ன பண்ணுவான்? நான் போக மாட்டேன்னு சொல்லுவான். தமிழினி என்ன பண்ணுவா? எதுவும் வேண்டாம், வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்வார். நம்ம ஜெரின் என்ன பண்ணுவான்? அந்த இடத்த விட்டே போயிடுவான். அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கையில் ஸ்வீட்ஸோ இல்லை பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமோ கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் வாங்கன்னா அது யாராக இருந்தாலும் போகக்கூடாது. முதல்ல சத்தமாக அந்த இடத்த விட்டு கத்திட்டு போயிடணும். நான் வரமாட்டேன், பாருங்க பக்கத்துல யாராவது ஆள் இருந்தா அவங்களை கூப்பிடணும், பாருங்க இந்த அங்கிள் வந்து யாருன்னே தெரியாது என்ன வான்னு கூப்பிடுறாருன்னு சத்தம் போடுங்க. தெரிஞ்சவங்க, அதாவது அம்மா அப்பாவை தவிர வேற யாரு கூப்பிட்டாலும் எங்கேயும் போக கூடாது. முக்கியமா பெண் பிள்ளைகள் போகாதீங்க, முக்கியமா ஆண் பிள்ளைகள் விளையாடலாம் வா, நான் பந்து போடுறேன், நம்ம அந்த தெருவில் போய் விளையாடலான்னா போகக்கூடாது. வா பாப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்னா போகக்கூடாது. சத்தமா வரமாட்டேன்னு சொல்லணும். பக்கத்துல யாராவது அவங்க மீறி உங்களை அழுத்தி தூக்க வந்தாங்கன்னா பக்கத்துல யாராவது உதவி இருந்தா உதவி கூப்பிடுங்க, சத்தம் போட்டு கூப்பிடுங்க, ஒன்றும் தப்பில்லை. சரியா குட்டீஸ்? இது 3 ஃப்ரெண்ட்ஸை பற்றின ஒரு லெசன் தான். வாங்க புத்தக பயிற்சியை நம்ம கடைசியாக பார்க்கலாம். பயிற்சி: படித்து பழகுக. புதிர்கதைகள், படக்கதைகள், நண்பர்கள், உருவங்கள், வண்ணப்பூக்கள், மேகங்கள். எழுதி பழகுக. எழுதி பழகுக. புதிர்கதைகள், ஆர்வம், நட்சத்திரங்கள், இனிப்பு பண்டம், பூச்செடிகள், திரைப்படம். ஓகேவா? நம்ம புத்தக பயிற்சியை பார்க்கலாம். புத்தக பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருத்தமான குறியீடுக. சரி தவறுன்னு குறியிடணும். ஜெரினுக்கு வம்பு பேச்சுக்கள் பிடிக்கும். தவறு. ஜெரினுக்கு வம்பு பேச்சுக்கள் பிடிக்காது, அதனால் தவறு போடணும். ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். சரி. ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் நிறைய இருக்குது. தமிழினி தயக்கமின்றி பேசுவார். இதுவும் சரி. தமிழினி யாருக்கும் பயப்படாம தெளிவா தயக்கம் இல்லாம பேசுவார். ஜெரின், ஆதி, தமிழினி 3வரும் உடன் பிறந்தவர்கள். தவறு. 3வரும் நண்பர்கள். உடன் பிறந்தவர்கள் கிடையாது, நண்பர்கள். அடுத்து பாருங்க, வாய்மொழியாக விடை கூறுக. ஆதி, ஜெரின், தமிழினியிடம் உனக்கு பிடித்தவை என்ன? ஆதி, ஜெரின், தமிழினியிடம் உனக்கு பிடித்தவை என்ன? ஆதி, நடனமாடுவது, நாய்க்குட்டி வளர்த்தல் ஆகியவை எனக்கு பிடிக்கும். ஆதி கிட்ட என்னென்ன பிடிக்கும்? நடனம் ஆடுறதும் நாய்க்குட்டி வளர்த்தலும். ஜெரினிடம் வம்பு பேச்சுக்களை தவிர்த்தல், படக்கதைகளை படித்தல், பூச்செடிகளை வளர்த்தல். இது 3 தான் நமக்கு ஜெரினிடம் பிடிக்கும். தமிழினிடம் என்ன பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, தயக்கமின்றி தெளிவாக பேசுதல், புதிருக்கு எளிதில் விடை கூறுதல், மீன் வளர்த்தல். சரிங்களா? நீங்கள் இதில் எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ சொல்ல அதை நீங்கள் படிக்கலாம். அடுத்து பாருங்க, விடை எழுதுக. நண்பர்கள் 3வரின் உனக்கு பிடித்தவர் யார், ஏன்? ஓகே. விடை: நண்பர்கள் 3வரில் எனக்கு பிடித்தவர் ஜெரின். ஏனெனில் ஜெரின் கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்குது, அதனால் நம்ம பிடிச்சவங்க ஜெரின்னு எழுதுவோம். வம்பு பேச்சுக்களை தவிர்த்தல், படக்கதைகளை படித்தல், பூச்செடிகள் வளர்த்தல், படங்களை நன்றாக வரைதல் ஆகிய நல்ல பண்புகள் இருப்பதால் தான் ஜெரினை பிடிக்கிறது. ஓகேவா? உங்களுக்கு இதில் எது எளிமையாக இருக்கோ படிக்க அதை எடுத்து நீங்கள் விடையாக எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான தமிழ் வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் தமிழ் படிக்க படிக்க எழுத எழுத உங்களுக்கு சரளமாக வந்துடும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. குறியீடு பாருங்கள். தடன்னு எது போகும்? ரயில் வண்டி. நான் சைடில் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன், லிங்க் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ட்ரிங் ட்ரிங் எப்படி
தொலைபேசி, ட்ரிங் ட்ரிங்னு எது அடைக்கும்? தொலைபேசி. பாம் பாம் எது? ஹாரன் தான் பாம் பாம்னு அடிக்கும். பட் 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 பட்னு எது வெடியும்? பட்டாசு. சரிங்களா? நான் சைடில் உங்களுக்கு நம்பரும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கனெக்ட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். அடுத்து பாருங்கள், நம்ம நம்ம ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தையை, ஒரு எழுத்து சொன்னால் அடுத்தடுத்த வார்த்தைகளை கண்டுபிடிப்பான். அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கா. இந்த படத்தில் பாருங்கள், கண், கடல், கப்பல், கடை, கழுகு, கண்ணாடி, கரும்பு, இது வரைக்கும் சொல்லியிருக்கான். அடுத்து என்ன? நம்ம கால தொடங்குற வார்த்தைகளை எழுதணும். நான் எழுதியிருக்கேன் கம்பு, கடலை, கடவுள், கரிகாலன், களிறு, கரி, காலம், கம்பி. சரிங்களா? பார்த்து அழகாக பொறுமையாக எழுதிக்கோங்க. 8 வார்த்தைகள் உங்களுக்கு கூடுதலாக எழுதியிருக்கேன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.